ஒவ்வொரு நபியும் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருந்தும் பல அற்புதங்களை செய்தும் பல இறந்தவனை உயிர்ப்பித்தும் செவிடனுக்கு செவி கொடுத்தும் விழியற்றவனுக்கு ஒளி கொடுத்தும் நாவற்றவனுக்கு குரல் கொடுத்தும் பல அற்புதங்களை செய்து காட்டிய நிலையில் கடலை பிளந்து காட்டிய நபி, நெருப்பிலே குளித்த நபி, இவர்கள் எல்லாம் அஞ்சி ஓடுகின்ற அந்த நாளிலே நமக்காக வாதாடக்கூடியவர், வழி கொடுத்தவர், நெறி கொடுத்தவர் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய புகழையும் ஆற்றிய பணிகளை கூறிய கூற்றுக்களை சாற்றுகின்ற கூட்டங்கள் தான் இக்கூட்டங்களை ஒழிய சட்டம் ஒழுங்குகளை சீர்கெடுக்கின்ற கூட்டங்கள் என்று தவறாக கணக்கு போட்டுக் கொண்டே அரசாங்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது. மண்ணின் மீது ஆசை கொண்டவன் முஸ்லீம் அல்ல, மறுமையின் மீது ஆசை கொண்டவன் தான் முஸ்லீம். அதை இந்த அரசாங்கம் என்று உணர்கிறதோ அன்று வரை இந்த குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். மழை பெய்தாலும் சரி, இடி பெய்தாலும் சரி, துப்பாக்கி கொண்டு வந்து நிறுத்தி தோட்டாக்களையே பொழிந்தாலும் நாங்கள் தீன் மார்க்கத்திலே ஷஹீதாக தயாராகத்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மண்ணின் மீது ஆசை கொண்டவன் முஸ்லீம் அல்ல, மறுமையின் மீது ஆசை கொண்டவன். மண்ணின் மீது ஆசை கொண்டவன் மனுவையும் ஸ்மிருதியும் எழுதியவன் தானே தவிர நாங்கள் அல்ல. மண்ணின் மீது ஆசை கொண்டால் பரங்கிப்பேட்டையில் எங்கள் கூட்டம் நடந்திருக்காது. பாராளுமன்றத்தையே உடைக்க கிளம்பி இருப்போம், அல்லது ராஜ்பவனை விட்டு கவர்னரை துரத்தி இருப்போம். அடுத்த மாதம் என்னை தேச பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய சொல்லி அடுத்த மாதம் என்னை பாபரி மஸ்ஜித் தேச பாதுகாப்பு சட்டத்திலே அடுத்த மாதம் இவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்க ஏற்பாடுகள் செய்து விட்டார்கள். அதற்கு முன் நீங்கள் ஒரு முடிவை உங்களின் கவனத்துக்கு விட்டு விடுகிறேன்.